வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டபாய ராஜபக்சவினுடையதென கூறப்பட்ட சர்ச்சைக்குரிய வீட்டில் நுழைந்து வியந்து போன அதிகாரிகள். தீவிர விசாரணையில் குற்றப்புலனாய்வு. ஐரோப்பா ஆசையில் கொலையில் சிக்கிய இசாரா. விசாரணையில் வெளியான தகவல். கிளிநொச்சியில் இசாராவுக்கு வீடு வழங்கிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது. நடுவீதியில் பட்டாசு வெடித்த இளைஞர்களை மோதிவிட்டு சென்ற வாகனம். தீபாவளி தினத்தில் அசம்பாவிதம். கருவாட்டிற்குள் மறைக்கப்பட்ட போதை மாத்திரைகள். இளைஞர் கைது. வல்வெட்டித்துறை படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்கள் 15 மில்லியன் நஷ்ட ஈடு கோரி மனு. கட்சியின் சின்னத்துடன் செவ்வந்தி. பிரதிகளை தூக்கிக் கொண்டு சிஐடியிடம் ஓடிய மகிந்தர்கள் தரப்பு. அனுர அரசால் ராஜபக்சர்களுக்கு எதிராக அரங்கேற்றப்படும் சதி எனவும் கருத்து. அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். கோட்டபாய ராஜபக்சவினுடையதென கூறப்படும் சர்ச்சைக்குரிய கதிர்காமம் மாணிக்ககங்கை அருகே அமைந்துள்ள மர்ம மாளிகையின் உரிமையாளர் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. குறித்த மாளிகை கடந்த 2007ஆம் ஆண்டு தொடக்கம் நிர்மாணிக்க வந்த நிலையில் அதற்கான மின்னிணைப்பு ஜி ராஜபக்ச எனும் பெயரில் பெறப்பட்டிருந்தது. ஜி ராஜபக்ச என்பது கோட்டபாய ராஜபக்ச என்பதன் சுருக்க பெயர் என்று கருதப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் குறித்த மாளிகைக்கும் தனக்கும் எதுவித தொடர்பும் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மறுப்பு தெரிவித்திருந்தார். ஒரு முகநூல் பதிவில் கோட்டபாய ராஜபக்ச கதிர்காமத்தில் மாணிக்க கங்கைக்கு அருகில் உள்ள மேற்படி கட்டடம் எனது சொத்தல்ல என்பதை நான் உறுதியாக அறிவிக்க விரும்புகிறேன். கதிர்காம பகுதியில் எந்தவொரு கட்டிடத்தையும் கட்டவோ பராமரிக்கவோ எனக்கு எந்த காரணமோ விருப்பமோ இருந்ததில்லை என்பதனையும் நான் கூற வேண்டும். குறித்த கட்டிடத்தின் உரிமை குறித்து கடந்த காலத்தில் சிஐடி விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையின் ஒரு பகுதியாக நானும் அறிக்கை அளித்திருந்தேன். இந்த விடயத்தில் எனது பெயர் எழுப்பப்பட்டமைக்கான காரணம் ஜி ராஜபக்ச என்ற பெயரில் மேற்படி கட்டடத்திற்கு மின்சார இணைப்பை பெறுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பம்தான். இருப்பினும் இந்த விண்ணப்பத்தில் முறையான கையொப்பம் இல்லை. கையொப்பத்திற்கு பதிலாக கையொப்பம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு தெளிவற்ற எழுத்து இருந்ததென அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் குறித்த மர்ம மாளிகை அண்மையில் நீர்ப்பாசன திணைக்களத்தால் சுவீகரிக்கப்பட்டிருந்தது. மேலும் 12 அறைகள் கொண்ட இந்த கட்டடம் வளமையான வீட்டை விட பெரியதெனவும் மொனராகலை நீர்ப்பாசன துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் சமீபத்தில் அந்த துறையால் கையகப்படுத்தப்பட்டதையும் உறுதிப்படுத்தியிருந்தார். பிற நீர்ப்பாசன பிரிவுகளிலிருந்து வருகை தரும் அதிகாரிகளுக்கு இது ஒரு சுற்று பங்களாவாக பயன்படுத்த நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என அந்த அதிகாரி கூறியுள்ளார். எனினும் குறித்த மர்ம மாளிகையின் உண்மையான உரிமையாளரை தேடி கண்டறியும் வரை விசாரணைகளை முன்னெடுக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. கட்டுமானத்தின் சட்டபூர்வ தன்மை, அதன் அசல் நோக்கம் மற்றும் அதை தொடங்கியதற்கு பொறுப்பானவர்கள் குறித்து சிஐடி விசாரணை நடத்தி வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. இந்த மர்மம் தொடர்பாக முதலில் கைது செய்யப்பட்டவர் கதிர்காமம் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் அசோக விக்ரமசிங்க ஆவார். அவர் இந்த ஆண்டு தொடக்கத்தில் கட்டுமானம் தொடர்பான ஆவணங்களை மோசடி செய்த குற்றச்சாட்டில் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக கெகல்பத்ர பத்மே கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலேயே சஞ்சீவ கொலையில் இசாரா செவ்வந்தி ஈடுபட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஐரோப்பிய நாட்டிற்கு செல்வது தனது கனவு என கெகல்பத்ர பத்மேவிடம் தொடர்ந்தும் இசாரா தெரிவித்து வந்துள்ளார். தன்னை ஐரோப்பாவிற்கு அனுப்புவதாக பத்மே வாக்குறுதி அளித்ததால் சஞ்சீவவின் கொலையை செய்ய உதவியமைக்காக எந்த பணத்தையும் பெற்றுக் கொள்ளவில்லை என கெகல்பத்ர பத்மேவிடம் இசாரா கூறியுள்ளார். இசாரா செவ்வந்திக்கு வாக்குறுதி அளித்ததற்கமைய இசாராவுடன் கைது செய்யப்பட்ட ஜே.கே. பாயிடம் 65 லட்சம் ரூபாய் கொடுத்த கெகல்பத்ர பத்மே இசாரா செவ்வந்திக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்து ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்ப திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிறு வயதிலிருந்தே கெகல்பத்ர பத்மேவுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த இசாரா தனது வெளிநாட்டு கனவு குறித்து கெகல்பத்ர பத்மேவிடம் தொடர்ந்தும் கூறி வந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் கிளிநொச்சி அம்பாள்குள பகுதியில் இசாராவிற்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது இம்மாதம் 19ஆம் திகதி அன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கணேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா செவ்வந்தி குறித்த கொலைக்கு பின்னர் இலங்கையில் பதுங்கியிருந்த இடங்களில் போலீசார் விசேட சோதனைகள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் தடுப்பு காவலில் உள்ள இசாரா செவ்வந்தி நேற்று முன்தினம் கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இதன் அடிப்படையில் கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் இசாராவிற்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவில் நேற்றைய தினம் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உட்பட பெரமுன கட்சி தலைமையை இழிவுபடுத்தும் நோக்கில் திட்டமிடப்பட்ட முறையில் பொய்யான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பிற மூத்த உறுப்பினர்களை குறிவைத்து சமூக ஊடகங்கள் மூலம் தொடர்ச்சியான அவதூறு பிரச்சாரம் நடத்தப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பசன் கஸ்தூரி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்ட நடவடிக்கைகளை இந்த தவறான தகவல் பிரச்சாரம் தீவிரப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சில குழுக்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடன் பொய்யாக தொடர்புபடுத்தி விசாரணைகளை அரசியல் மயமாக்க முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சந்தேக நபரின் படத்தை பயன்படுத்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி குற்றச் செயல்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாக சித்தரிக்க முயற்சி நடப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். போலி கணக்குகள் மற்றும் பணம் செலுத்திய ஒன்லைன் பிரச்சாரங்கள் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் தவறான தகவல்களை பரப்புகின்றனர். இதுகுறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு பாராபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் அதிகாலை தலவாக்கலை நகர மையத்தில் பட்டாசுகளை கொளுத்திக் கொண்டிருந்த போது வேகமாக வந்த வாகனம் ஒன்று மோதியதில் 2 இளைஞர்கள் படுகாயமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை 12:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் தீபாவளியை கொண்டாடி கொண்டிருந்த போது அதிவேகமாக வந்த வாகனம் 2 இளைஞர்களையும் மோதிவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் தலவாக்கலை கிராண்ட் வெஸ்டர்ன் தோட்டத்தில் அமைந்துள்ள அவரது வீட்டில் மறைந்திருந்த சந்தேக நபரான சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். வவுனியாவில் 3,59,000 போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் நேற்று தெரிவித்திருந்தனர். வவுனியா ஏனையின் வீதி ஊடாக வவுனியா நகரை நோக்கி பயணித்த பொலிரோ ரக வாகனத்தை இலங்கை போக்குவரத்து சபை சாலையின் அருகில் மறித்த போலீசார் விசேட சோதனையை மேற்கொண்ட போது குறித்த வாகனத்திற்குள் கருவாட்டுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் போதை மாத்திரைகள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த மாத்திரைகள் மற்றும் வாகனம் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டதுடன் சாரதியும் கைது செய்யப்பட்டார். குறித்த வாகனத்தில் 3,59,000 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டதுடன் அதனை உடைமையில் வைத்திருந்த கட்பட்டி பகுதியை சேர்ந்த 23 வயதுடைய இளைஞனும் கைது செய்யப்பட்டுள்ளார். 1989 ஆண்டு வல்வெட்டித்துறையில் இந்திய அமைதி காக்கும் படையினரால் நடத்தப்பட்ட படுகொலை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களும் இலங்கை நஷ்டஈட்டு அலுவலகத்தில் விரிவான நஷ்டஈடு கோரிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். 36 ஆண்டுகளுக்கு முன் நடந்த இந்த பாரிய மனித படுகொலை மற்றும் அழிவுக்காக 15 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது சுமார் 4.5 பில்லியன் இலங்கை ரூபாவில் இழப்பீடு கோரி அவர்கள் மனு அளித்துள்ளனர். வல்வெட்டித்துறை பிரஜைகள் குழுவால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த கோரிக்கை ஒரு வெளிநாட்டு இராணுவத்தால் இலங்கை மண்ணில் இழைக்கப்பட்ட பாரிய அட்டூழியத்திற்கு நஷ்டஈடு கோரும் முதலாவது மனு என்பது குறிப்பிடத்தக்கது. 1989 3 நாட்களுக்கு நீடித்த இந்த சம்பவத்தின் போது குறைந்தபட்சம் 66 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 34 பேர் காயமடைந்தனர். உயிரிழப்புகளுடன் சேர்ந்து 123 வீடுகள் மற்றும் 43 கடைகள் அளிக்கப்பட்டதுடன் 250க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்த முறைப்படியான மனு சமர்ப்பிப்பு நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் உள்ள வடமராட்சி ஊடகவியலாளர் கழகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரஜைகள் குழு பிரதிநிதி என் ஆனந்தராஜ் நஷ்டஈட்டு அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் குற்றவாளிகள் வெளிநாட்டு படைகளாக இருந்தாலும் இந்த அட்டூழியங்கள் இலங்கையின் ஆட்சி எல்லைக்குள்ளேயே நடத்தப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் இலங்கை குடிமக்கள் ஆவர். எனவே இந்த துயரத்தின் போது பாதிக்கப்பட்ட தமது மக்களுக்கு நீதியை வழங்குவதற்கும் இழப்பீடு வழங்குவதற்கும் இலங்கையே முழு பொறுப்பையும் ஏற்கிறதென வலியுறுத்தியுள்ளார். நஷ்டஈடு கோரிக்கை மனுவின் பிரதிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நேரடி சாட்சியங்கள் அடங்கிய அறிக்கை ஆகியவை ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரனிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.